எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீடியாக்காரங்களுக்கும் வணக்கம். நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர். வெண்ணிலா கபடிக்குழு படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த பரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்கில் பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பு பெற்றுச்சு. அங்கேருந்து ஒரு நடிகன், ஒரு பெரிய நடிகனை, காமெடி நடிகனை உருவாகுறாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோட நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பேசினேன். அதுக்கப்புறம் அப்போ என்னோடய படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் இங்கே திருப்பி சென்னையில் ஒரு படம் அவர் கூட நடித்தேன். அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியன் இயக்கத்தில் நிமிர்ந்த நெல் படத்தில் வந்து அவர் நடித்தார். ஸோ 2 பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம். எந்திரிக்கிறப்ப நான் பேசினது அவருக்கு புரியாது, அவர் பேசினது எனக்கும் புரியாது. அவள் 2 பேரும் கை கொடுத்துக்கிருவான். இதே மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு. கண்டிப்பாக தலைவா அப்படின்னுவேன். இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்புல. உண்மைக்கும் மச்சான் எனக்கு புரியலை, ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ டார்லிங் அரை மணி நேரம் உன்ட்டு இதவே தான் நான் சொல்லியிருப்பேன். நீ புரிஞ்சிருப்பேன். என்ற பதிலுக்கு என்னால் உன்ட்ட பேச முடியலை. எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ நண்பா. டைரக்டர்கள்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர், அது காமெடி ஆக்டர் டைரக்டராக வந்திருக்கீங்க. ஒரு பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். என்னண்டா இன்னும் நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா, உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன், ஒரு ஹீரோ கூட ஒரு 40 படம் 50 படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் 150 படம் பண்ணியிருப்போம். அப்போ நிறையா டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லா டேரக்டரும் கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நல்லா இருந்துச்சு. 2 லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க. இன்னும் மலையாளம், ஹிந்தி இப்படி 4 லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னா எப்படி எனக்கு ஒரு ஹாஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருந்துச்சு. சரி ரைட், நல்ல வகை பாலாண்ணே இருக்கிறதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க. நான் அப்போ கேட்டுங்க தம்பிராமையானேட்ட, அண்ணே 2 லாங்குவேஜ் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி நிறையா பண்ணியிருப்பாங்க, பாலாண்ணே இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2மே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன், ஃபுல்லாக தெலுங்குலேயே தான் பேசியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அப்பா பையன், பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையே இல்லை. அந்த கதையை அந்த எமோஷனில் கரெக்டாக பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையா படம், உதாரணத்துக்கு அண்ணன் நடித்த அப்பா படமே இருக்குது. எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் இயக்குன கேடி பிள்ளாக்கள் அடிரங்கா இருக்கட்டும், யாரடி நீ மோகினி, முத்துக்கு முத்தாக, இப்படி நிறையா பாண்டிய நாடு, நிறையா படங்கள் இருக்குது. அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது. அது இதுலேயும் இருக்குது. அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, அது எமோஷனாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன். என்னென்ன படம் எடுக்கிறது முக்கியம், எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க. இன்றைக்கி கொண்டாந்து அந்த, அதாவது ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்கான்னா அந்த 10 பேர்த்து 8 பேர்த்துக்கு இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க கிட்ட இப்படி ஒரு படம் பேரை சொன்ன, சரி அது என்னவா, இல்லைடா படம் படாது, சரி என்ன படம், அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு அரண்மனை பேசி புரிய வச்சு, மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்லா நடிப்பாங்க, அப்படிலாம் புரிய வைக்க பயங்கர கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒன்று சேர்க்கறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியாக அதை ப்ரொமோட் பண்ணுறக்கா யோசிச்சு, உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்டில் அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ இயக்குநர்கள் பாலாண்ண நிலைமையில் பாண்டியராஜன் இப்படி இத்தனை பேர்த்து எல்லாத்தையும் வர வச்சு இன்றைக்கி இப்படி ஒரு மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இது இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கேங்க. இந்த ஐடியாவே சூப்பர். இது ஏதோ எடுத்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் உனக்கு இவ்வளோ மெனக்கட்டுங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த மெனக்கடல் தவறவே ஆகாத நம்புறேன். இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள் ரொம்ப. எங்கள் அண்ணன் கன்னி அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, அவருக்கு பிடிச்ச நிறையா பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான், வெளியிலையும் அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி தான் எப்போவுமே. ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்தில் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசினா கூட ஒரு 1 ஹவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர், ரொம்ப பாசிட்டிவாக. அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு நடிகனாக ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனாக இருக்கேன் அப்படின்னு அதில் கண்டிப்பாக கனியண்ணனுக்கும் சசி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா எனக்கு போராடி என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி வாட ஒன்றால் முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜையும் நான் சில படங்களை ஃபுல்லாக நான் பண்ணியிருப்பேன். அண்ணனோட பாடி லாங்குவேஜ் ஏன்னா அவர் சொல்லிக் கொடுப்பாரு பார்த்தீங்க, அதவே நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப நன்றினேன்.
இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பாக எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னு உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்கள் குறைஞ்சி மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே உங்கள் உழைப்பு எப்போவுமே இருக்கும். அந்த உழைப்பும் இது 100% இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பான இந்த படம் வெற்றி படம் அமையும்னு மேலும் எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி மாம்பழம் வாழ்த்துக்கு நன்றி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் பேர் மோக்ஷா. Today I really feel blessed to be here standing on the soil of Tamil Nadu. This is my debut movie, Tamil movie, and nothing could be better than this project, Samudragani sir project to enter into Tamil industry. I would like to thank the makers. Thank you so much, producer Prithvi Garu, Dhanraj Garu, Samudra sir. Thank you so much for accepting me here, and thanks to all the respected dignitaries for coming and showering your love and blessing. Please, all my media, Tamil media friends, thanks for the love and support. Do support our film and our Tamil audience. I love you all. I would love to do more and more Tamil movies. Thanks to the soil. எல்லாருக்கும் வணக்கம். ராமம் ராகவன் எனக்கு வந்து தன்ராஜ் வந்து எனக்கு பல வருஷமாக நண்பர். தெலுங்கு படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லேருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பார். அவர் வச்சு ரொம்ப பெரிய உழைப்பாளி. அவர் வந்து இன்றைக்கி ஈவினிங் அவர்கிட்ட பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் எப்போவுமே சினிமா பற்றியே பேசிகிட்டு இருப்பார், கதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பார். ஸோ அப்புறம் தான் நான் வந்து ஒரு நோட் பண்ண ஆரம்பித்தேன். நான் டார்லிங் என்ன நீங்கள் டைரக்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கியானும் போது, ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சு நினைக்கிறேன். 7 years பேக்குன்னு நினைக்கிறேன். நான் வைசாகில் பேசிட்டு இருக்கும்போது நடந்தது. ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ராமம் ராவர் கதை சொன்னாப்புல. சொன்னோடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன். நான் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதில் உள்ள எமோஷன்ஸ் ஆகட்டும், அதில் உள்ள நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நான் ரொம்ப வியந்தேன். நான் தன்ராஜ் என்னடா உனக்குள்ளே இப்படி ஒரு இதாக ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது கனியண்ணன் சொன்னோன்னு நான் சொல்லிட்டேன், நீ எல்லாத்தையும் மறந்துடு. இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாரு மட்டும் நீ பார்த்துக்கோ. அது இனி உன் படம் இல்லை, சமுத்திரக்கனியன் படம். அந்த பேபியை எவ்வளோ அழகாக மக்கள் முன்னாடி டெலிவரி கொடுப்பாருன்றது மட்டும் நீ பார்த்துக்கோ. இட்ஸ் a huge சக்ஸஸ். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஒரு எமோஷன் தான், ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன். எனக்கு டீசர் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு சொன்னதை விட இன்னும் பல ரெட்டு வந்து பயங்கரமாக எடுத்திருக்காப்புல. நிறைய கொஞ்சம் 4-5 சீன்ஸ் நான் பார்த்தேன். நான் ரொம்ப எமோஷனாக எனக்கும் கனெக்டாக இருந்தது. கண்ணில் எனக்கு தண்ணியெல்லாம் சுற்றி இருந்தது ஒரு 2 சீன் பார்க்கும்போது. ஸோ சமுத்திரக்கனியனை பற்றி சொல்ல தேவையில்லை. ரொம்ப அற்புதமாக ஒரு கண்டிப்பான ஒரு அப்பாவாகவும் ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும் அது நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. போத் தன்ராஜ் அண்ட் சமுத்திரக்கனியன் அண்ட் ஹோல் டீம். ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். இந்த படம் தெலுங்கு தமிழ் இந்த 2 பாஷையிலையும் பெரிய வெற்றி ஆகணுன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வணக்கம். இந்த நாடுக்கு நன்றி, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நன்றி. எனக்கு தமிழ் பேச வராது, பட் நான் தமிழ்லோனே பேசணும்னு நினச்சி வந்தேன். அதுக்காக எங்கே இன்னும் தப்பு இருந்தால் கொஞ்சம் நீங்கள்லாம் மன்னிச்சுங்க. நான் ஆக்சிடென்டல் டைரக்டர்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் இல்லை டைரக்டர். ஒரு கதை கேட்டேன், ஒரு விமானவனம் பிஃபோர் ஒரு படம் வந்துச்சு. அந்த ரைட்டர் சிவபிரசாத் யானாலான்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. இதில் நான் கணியன் மாத்திரமே பார்த்தேன். ஆனால் கணியனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஒரே ஒரு படம் நான் கண்ணன டைரக்ஷனில் ஜண்டாபை கபிராஜன் தெலுங்கில் வந்துச்சு. நானி ஹீரோவாக பண்ணாங்க. அப்போ தான் கொஞ்சம் எனக்கு தெரியும். அண்ணன் ஃபோன் பண்ணேன், ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டேன். அண்ணன் வாடா உக்காரலாம். வந்துட்டோம். தங்கம் சொல்லுன்னு சொன்னாங்க, அந்த டைரக்டர் சொன்னாங்க. அந்த படம் அண்ணனுக்கு பிடிச்சிச்சு. ஓகே, அந்த படம் நல்லா போச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. எஸ், எனக்கு நான் எடுத்துக்கு வந்த ஒரு ஸ்டோரி மேலே அண்ணனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அப்போ தப்பாமல் கதையிலெல்லாம் நான் அங்கே அண்ணகிட்ட எடுத்துக்க போகக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் அதே சிவபிரசாத் அதனால் ஒரு கதை போட்டுட்டு நீ ஹீரோவை பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஹீரோவை பண்ணணும். அதில் இந்த படத்துக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் யார்? எல்லா படத்துக்கும் ப்ரொடியூசர் தான் ஹீரோ. அப்போது பிருத்வி போலவரப்பு, பிரபாகர் ஆரிப்பாக்கா 2 பேர் இது கேட்டுட்டு நாங்கள் பண்ணுறோம் அன்னு சொன்னாங்க. அப்போது நான் கேட்டேன் சமுத்திரக்கண்ணன்கிட்ட, அண்ணே நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்களா இந்த படம்?
எஸ் தம்பி நான் பண்ணுறேன். எதுக்கண்ணா, நீங்கள் தனுஷ் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, சிவகார்த்திகேயன் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, எனக்கு பண்ணுறாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போது எல்லா நாடுக்கும் அப்பா தான் சமுத்திரக்கண்ணன் அண்ணன். அந்த மாதிரி எனக்கு இது வந்துச்சு. நானே டைரக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குவேன்னு ப்ரொடியூசர் அண்டு சமுத்திரக்கண்ணன் அண்ணா சொன்னாங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் எதுக்கு டைரக்ஷன் பண்ணோம், நீ நல்லா சொல்கிற இந்த கதை, இந்த சோல் உங்ககிட்ட இருக்கு, நீயே சொல்லணும். ஓகே, அப்போ நான் ஸ்டடி பண்ணிட்டு, நான் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணல, அப்ரெண்டிஸாக கூட ஒர்க் பண்ணல. நான் ஒரு 100 ஃபிலிம்ஸ் பண்ணேன், ஆக்ட் பண்ணேன். அந்த டைரக்டர் எல்லாம் எங்கள் குரு தான். ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு ஷார்ட்டில் எப்படி பண்ணுறாங்க, எந்த லென்ஸ் போடுறாங்க, எந்த எமோஷனுக்கு ட்ராலி போடுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். எல்லா டைரக்டரும் என் குரு தான். அப்புறம் இந்த படம் ஒரு அப்பா பையன் காதல் கதை. இந்த படத்தில் என்ன சொல்ல போகிறோம்னா, ஒரு நிஜாயித்தின்னு சொல்லுவாங்க, ஒரு நிஜாயித்தியம் ஒரு இருந்த கதை எல்லாருக்கும் சொல்லணும்டா. அன்றைக்கி சமுத்திரக்கண்ணன் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட எனக்கு 30 days கொடுத்தாங்க. ஒன்றும் பேசலை லொக்கேஷனில், அப்படியே உக்காந்துட்டு நான் லெஃப்ட் பாருங்கள், ரைட் பாருங்கள், இந்த டைலாக் தெலுங்கு கட்டு, நெக்ஸ்ட் தமிழ், அந்த மாதிரி தான் எவ்ரி ஷார்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு எடுத்துட்டேன். எனக்கு சமுத்திரக்கண்ணன் இல்லைன்னா இந்த படமே இல்லை, இந்த ராமம் ராகம் இருக்காது, அது முடியாது. எனக்கு தெரியும், என் தைரியம் எங்கள் அப்பா சமுத்திரக்கண்ணன் தான். அப்புறம் என் ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாகுது, இந்த மாதிரி கதைக்கு வைக்கலாம்னா அவன் துபாயில் இருப்பான். அங்கேருந்து வந்துட்டு எஸ்டர்டே மார்னிங் வந்தாங்க, இந்த ப்ரமோஷனில் பார்த்துட்டு அப்புறம் இந்த நைட் போகிறாங்க. அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஷனுக்காக வந்த தம்பி பிருத்வி. லாஸ்ட்டில் நான் ஒரு 2 விஷயம் சொல்லணும். நான் எல்லார்கிட்ட அவன் சொல்லுவாங்க, அப்போ யாரோ சொன்னாங்க அவன் சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும், அவங்க அப்படி சொல்லக்கூடாது. அது என்னன்னா, அவன் இவன் படம் பார்த்தேன், அதை பாலா சார் அவன் தானே வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நான் நினச்சிட்டு எல்லாரும் அவனன்னா ஒரே இங்கிலீஷில் யூக்கு எப்படி மீனிங் வந்துடுமோ அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். அப்புறம் அண்ணா கிட்ட நான் பாபி டார்லிங் கிட்ட பேசினேன், நான் முன்னாடி இருப்பேன், நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஹரிஷ் கிட்ட பண்ணால் நான் சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாரும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நேற்று நைட்டு தான் அண்ணனுக்கு பர்த்டே விஷஸ் சொல்கிறதுக்கு சூரி சார் ஃபோன் பண்ணாங்க, நீ வரணும்டா. அண்ணன் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அண்ணன் படத்துக்கு கூட அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியல. ரே தம்பி நீ வாடா, நல்ல படம்டா தம்பி நீ வாடான்னு. நான் பார்த்துட்டு எதுக்கு பண்ணுறாங்க, எனக்காக இல்லை படத்துக்காக பண்ணுறாங்க. எஸ், படத்தில் அந்த சோல் இருக்குது, அதுக்காக பண்ணுறாங்கன்னு. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் நிறைய கதை புதுசாக இருந்த ஒரு சோல் கதை வரும். இப்போ நான் எடுக்கிற இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபைட் வச்சுட்டு சாங் வச்சுட்டு பண்ணலாம், ப்ரொடியூசர் இருக்காங்க, காசு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இல்லை, எல்லாருக்கும் தெரியணும் இந்த கதை. அந்த மாதிரி ஒரு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த கதை தியேட்டர் வரைக்கும் ஆடியன்ஸ் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எதுக்குன்னா இது வரைக்கும் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க, இது மேலே மீடியா, பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா நீங்கள் பண்ணணும். எதுக்குன்னா ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும். அப்புறம் இந்த படத்தில் வேலை பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் ஃபோட்டோ அவன் அப்பா கூட போடலாமன்னு நடித்தேன். சரிய பேர்கிட்ட அந்த ஃபோட்டோயே இல்லையே. இப்போ ஃபோட்டோ வாங்கலாம்னு நினச்சா அப்பா இல்லை. இந்த செல்ஃபோன் செல்ஃபி வந்த அப்புறம் ஃபேமஸ் இருந்த எல்லா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்பா அம்மா கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கு, அவன் செல்ஃபி கேட்டா யார்கிட்ட இல்லை. நான் எப்போ யார்கிட்ட இந்த விஷயம் கேட்டால் கூட அப்பாவா மொபைல் இருக்கா ஐயோ இல்லையே நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே இருந்த பெரிய ஆள் எல்லாரும் வந்திருக்கு சார், உங்களை எல்லாம் வணக்கம். நான் எப்போ எதிர்பார்க்கல உங்களை இப்படி பார்க்குவேன். நான் பாலா சார்னு பார்க்குவேன், பாண்டியா சார்னு பார்ப்பேன் சாரி சார், பார்ப்பேன் அந்த மாதிரி. சாரி தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க. இது எனக்கு தெரியல, நான் ஷிவர் ஆகிறேன் கீழே, அது உங்களுக்கு தெரியாது, மேலே தான் தெரியும். பட் தேங்க்யூ ஸோ மச் சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், நீங்கள் அப்பா இருந்தால்
உங்கள் பையா கூட இந்த படத்துக்கு வாங்க, நீங்கள் பையா இருந்தால் உங்கள் அப்பா என்ன எடுத்து வாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. அப்பா பற்றி பேசினா மட்டும் ஆஃப் ஆயிடுறது. எப்போவுமே பரபரப்பாக சுற்றிட்டு இருப்போம். யார் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்பா கதைண்ணே அப்படின்னா, அப்பா கதையா சரிங்க ஒரு வாட்டி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியாக அதுக்குள்ளே போயிடுறது. ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம். ஏன்னா 4 கதை தான் நடிச்சிருக்கீங்க, 5 கதை நடிச்சேன். நான் அப்பாவா 10 படம் பண்ணிட்டேன். 10ம் வேற வேற, இந்த அப்பாவும் வேற. இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி பாண்டிகிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறான், நம்ம அப்பா கதை எழுதி தந்துடுறேன், எடுத்துறியா அப்படின்னா. அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும்போதே படபடன்னு இருக்கு. பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. திடீர்னு ஒரு நாள் சொல்கிறான், அப்பாவை காணோண்ணே, எங்கே போயிட்டாருன்னு தெரியல, அப்பாவை போய் தேடி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடினாங்க. இந்த மாதிரி தன்ராஜ் இருக்கானே, தகப்பனும் இல்லை தாயும் இல்லை. ஒரு பெரிய வலி. என் தகப்பன் என்னோடு இருந்திருந்தால் நான் என்னெல்லாம் செஞ்சுருப்பேன். எனக்கு 5 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் அம்மா போகிறான்னா, அம்மாவும் இறந்துருச்சு. நானாக கரணம் போட்டு கை ஊண்டி தான் எந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். தம்பி சூரிய எடுத்துங்க, அற்புதமான தகப்பன். அந்த தகப்பன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம். அதனால் மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும், ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம், எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தன்ராஜோடு பயணப்பட்டது. இவன் என்ன எடுக்க போகிறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. எப்போவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா, இன்னசென்ட்டாக எதுவுமே தெரியாது எனக்கு அப்படின்னு நிற்கிறவன் எடுத்துருவான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீச்சலே தெரியாதவனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாட்டுக்கு அடித்து வந்துடுவான். ஏதோ ஒன்று பண்ணுவான், வெளியே வந்துடுவான். ஆனால் நான் கையை எப்படி வச்சுக்குவேன், காலை எப்படி வச்சுக்குவேன், நேற்று யூடியூப்பில் பார்த்தேன் நீந்துவது எப்படி இப்படின்னு ரொம்ப பேசுகிறான் பாருங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ளே போகிறவன் அவனும் போய் நம்மளை இழுத்து உள்ளே விட்டுறான். அதனால் எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரவங்களோட பின்னாடியே போயிடுறது. அவங்க ஒன்று எடுப்பாங்க. அப்படி தான் எடுத்திருக்கான். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு. இந்த படம் பண்ணும்போது, அதாவது டான் டப்பிங்கில் சொன்னேன், என்னால் டப்பிங் பேச முடியல, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர்கிட்ட சொன்னேன். அதற்கு பிறகு இந்த படைப்பில் அப்படி தான் பேச முடியல நிறைய இடத்துல. என்னோட தகப்பன் வந்துடுறாரு, அவனோட தகப்பன் வந்துடுறாரு. ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன். நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. 10-20 நாளைக்கு முன்னாடி சிவகாசி பக்கத்துலேருந்து போனானே, என் பையன்கிட்ட பேசுங்கண்ணே, என் பையன் தப்பான வழியில் போயிடுவானோ நான் பயந்துக்கிட்டு இருக்கேனே, எனக்கு தினம் வீட்டில் ஒரே சண்டைண்ணே, நான் அவனை அடிக்கிறேனே, அவன் கோச்சிட்டு போயிடுறானே, அவனை என்னங்க பண்ணான்னு ஃபோனில் கேமாக ஆடிக்கிட்டு இருக்கானே, சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு. ஐயோ கெட்டு போயிட்டானா, சரி பையன்கிட்ட கொடு அப்படின்னா. அவன் அங்கிள் எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு கேமை தயாரிக்கலாம், நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன், அது இவங்ககிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது, என்னை எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னா. திரும்ப உங்கள் அப்பாட்ட கொடு, இங்கே சரி பண்ணப்பட வேண்டியது அப்பைங்க தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசணும். அவன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான், அவனை விட உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் மண்டையிலேருந்து திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கே தான் பேச வேண்டியதாக இருந்தது. ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள். இதுவாகணும்னு இவங்க முடிவு பண்ணுறதும், நான் சொல்கிறத கேளுன்னு அவங்க முடிவு பண்ணுறதும் தான் இங்கே சிக்கலாக இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்குது. தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு 10 பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு 15-20 பண்ணலாம் அப்பாவா. அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்புறம் எங்கள் அண்ணன் தம்பிராம அண்ணன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர். நான் ரொம்ப ரசித்து எழுதுவேன். நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு 10 படம் பண்ணுவோனே அப்படின்னு சொல்லி பேசினோம். 5 முடிச்சிட்டோம். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ தெலுங்கில் அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது, நான் நடித்த ரோல் கிடையாது, நான் அண்ணன் நடித்த ரோல் தான் ஆசைப்பட்டேன். நான் அது நடிக்கிறாங்க, இதை வேற ஒருத்தர் பண்ண வைப்போம் அப்படின்னு தான் சொன்னேன் நான் தெலுங்கில் எடுக்கிறதுக்கு. அப்படி ஒரு
ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து, அதாவது என்னென்னா, சாட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. முதல் ஷோ பார்க்குறோம். இந்த இப்போ தண்டராஜ் டீசர் போயிட்டு இருக்கும்போது என் கையை பிடிச்சி நிற்கிறான், கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுறான். இருறா ஒன்றும் இல்லைடா, எல்லாம் கரெக்டாக வந்துடா. ஏன்னா 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீசர் ஓப்பனே ஆகலை. நான் சொன்னேன், அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த படம் ஹிட்ரா, தைரியமாக இரு, ஓப்பன் ஆகிடும். கையை பிடிச்சி நிற்கிறான், கிட்டு கிட்டு கிட்டுன்னு. இதே உணர்வு சாட்டை படம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ தேட்டரில் கை தட்டுறாங்க. என் பின்னாடி இருந்து என்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எங்கள் அண்ணன் முதல் முறையாக வெடித்து அழுகிறாரு. என்னண்ணே அப்படின்னு. நமக்கெல்லாம் யாரா இருந்தா, நம்மளா வந்தோம், நம்மளா விழுந்தோம், நம்மளா புரண்டோம், நம்மளா எழுந்தோம், இப்போ நிற்கிறோம், நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க. நம்ம ஒரு நல்ல தளத்தில் தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த இடத்த விட்டுறக்கூடாது தம்பி. அண்ணன் அப்படின்னா அவர் தான். இந்த உலகத்தில் எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் எங்கள் அண்ணன்ட்ட. கலையா, இலக்கியமா, அரசியலா, பொருளாதாரமா, எது வேணாலும் பேசலாம். அப்படி வச்சிருப்பார். அந்த சக்தி ஒரு முறை பேசினா போதும், தம்பி அப்படின்னு எடுத்தாருன்னா அப்படி போகும், கூட்டிகிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு அண்ணன் அவருக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. இந்த அன்பு காலத்துக்கும் இருக்குண்ணே. என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாகவே இருப்பேண்ணே. நன்றிண்ணே. தம்பி பாண்டியை பற்றி பாண்டி சொன்னது தான், அவர் சொன்னது நான் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் தம்பி பேரன்பானவன். 2 ஆண்டுகளாக அவர் படம் பண்ணலன்றது அவரை விட எனக்கு தான் கோவம். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவன் சொல்கிறதுக்கு சொல்லுவேன், ஆரம்பிச்சிருங்கடா, இயங்கிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இப்போ ஆரம்பிச்சிருவார். தம்பி ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி சூரி என்னடா, சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணாரு, இவனை இழுத்து விட்டுறணும்டா, இவன் வந்துடணும்டா அப்படின்னு. அது இன்னைக்கு நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது, இந்த ஃபஸ்ட்டு டேயே போய் அந்த உட்காந்து எந்திரிச்சு ஆடுற சாங்கு, கொட்டடிக்கிறாங்க, உட்காந்து எந்திரிக்கணும். எனக்கு தெரியுது, திணறாங்க. சசியும் உட்காந்து என்ன 4 ஷாட் நடிப்பாங்க. காலையிலேருந்து உட்காந்து எந்திரிங்கன்னா, அப்போது ஒரு உந்துதல் ஒன்று நடந்தது. அப்போ தான் சொன்னேன், தம்பி நாம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும்போது விட்டுறாத, ஓடிடு அப்படின்னு. இன்றைக்கி என் தம்பி ஒரு கதையின் நாயகனாக உயர்ந்து நிற்கிறான். இப்போது அவர் நடித்த ஒரு படத்தில் போய் நடித்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மனசார சொல்கிறேன், உன் மனசுக்கு இன்னும் நிறையா பெரிய படைப்புகள் வருவார். வாழ்த்துக்கள் தம்பி, மகிழ்ச்சி. தீபக் என் புள்ள. ஆக்சுவலாக ஸ்மால் ஸ்க்ரீனில் 2000 அண்ணின்னு ஒரு சீரியல் பண்ணேன். அப்போ என் 3 பசங்க, சாரகேஷ், கௌஷிக், தீபக், இவன் கடைசி பிள்ளை. முதல்ல அவனை பார்க்கும்போது ஒரு சீரியட் அடிச்சுட்டு, அப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கான். என் முன்னாடி அப்படி அடிச்சுட்டு அப்படின்னு ஸ்டைலாக நின்றுட்டு இருந்தான். அவனோடு பேசும்போது பழகும்போது அவனுடைய தகப்பனுக்கும் அவனுக்குமான உறவு, இதையெல்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, இப்போ அவன் வேறு தளத்தில் வளர்ந்து ஒரு இடத்துல நிற்கிறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் தீபக். ஹரீஷ், நல்லா வருவாடா, போராடு, ஜெயிப்போம். சமுத்திரகனியோட ஒரு மாபெரும் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரசிகன்னா அவன் ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியாச்சு, நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான். இயக்கத்துலேயும் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான். இன்னும் 2 விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் ரசிகன். அவனோட கடுமையான உழைப்பு. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான். ஒரு 1 ஹவர் ஆகும்டா, நீ போய் கேரவனில் வெயிட் பண்ணுறோம்னா அது 1 ஹவருக்குள்ளே அங்கே ஒரு புக்கு இருக்கும். ஏதாவது படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அது அவன் படத்தில் மட்டும் இல்லை. ரொம்ப வெயில், நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குடா, இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 1000 பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் ஆள் வேணும் ஒன்று. அவனை கூப்பிட்றதுக்காக தயங்கி கேட்டேன், வரவா, எப்போ இன்றைக்கி வருவா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ கிளம்புறேன், வீட்டில் தான் இருக்கேன், இன்னும் 10 நிமிஷத்தில் கிளம்புனா 5 மணி நேரத்தில் வந்துடுவேன்.
அது மாதிரி மற்ற ஆளுகளுக்கு உதவுறதுலையும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை. குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த படமாக இருக்கட்டும், நடிக்கிற படமாக இருக்கட்டும், மற்ற ரொம்ப சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது. அதை எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அதுபோக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தன்ராஜ், நீங்கள் நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயாரிப்பாளருக்கு பிருத்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கனி, இந்த குணம் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் ஒரு 1000 பேர் பிழைப்பாங்க. அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது. அதுதான் உன்னோட பவரை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.